திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 288. திரு ஆலவாய் காண்டம். வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 31. திருப்பெருந்துறை திருத்தல விசேஷங்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். திருப்பெருந்துறை என்கின்ற ஆவுடையார் கோயில் திருக்கோயில் சிற்பக்கலை பொக்கிஷமாக திகழ்கின்ற ஒரு மிகச்சிறந்த திருக்கோயில். வேறு எங்கும் காண முடியாத தனித்தன்மை வாய்ந்த பல சிற்பக்கலை அம்சங்கள் இத்திருக்கோயிலிலே காணப்படுகின்றன. மிக அழகு வாய்ந்த பல தெய்வ திருமேனிகள் அமைந்திருக்கின்றன. தேவதீர்த்த கரையில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயகர், ஸ்ரீ வல்லபை கணபதி, வல்லபை அம்பாள் விநாயக பெருமானின் அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற திருக்கோலம். விநாயக பெருமானுக்கு பல திருக்கரங்கள், அதிலே பல ஆயுதங்கள் என்று அற்புதமாக அமைந்த திருமேனி. அதே போன்று எம்பெருமான் குதிரை வீரராக பாண்டிய மன்னனிடம் எழுந்தருளினாரே, அந்த திருக்கோலம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ வாதவூர் அடிகளுக்காக குதிரைகளை ஓட்டிக்கொண்டு குதிரை வீரராக வந்து குதிரைகளை கயிறு மாறி பாண்டிய மன்னனிடம் கொடுத்து செல்கின்ற அந்த திருக்கோலம். மிக முரட்டு குதிரை தாவியோடுகின்ற ஓட்டம், அதனை தடுத்து நிறுத்துவதால் அதற்கு உள்ள கோபம், குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடிக்கின்ற வீரராகிய பெருமானின் அற்புத திருமேனி, குதிரையை இழுத்து பிடிப்பது இடது கை, அதனை மிக எளிமையாக செய்கின்ற அலட்சியமான பார்வை எம்பெருமானின் பார்வை, ஒரு குதிரை வீரன் அணிந்திருக்கக்கூடிய ஆபரண வகைகள், குதிரைக்கு இடக்கூடிய சேணங்களின் அமைப்பு, இந்த குதிரை வீரராக எம்பெருமான் எழுந்தருளிய இந்த திருக்கோலத்தின் அருகிலே நம் வாதவூர் அடிகள் பெருமான் திருக்காதுகளிலே குண்டலமும், தலையிலே சிரோவட்டமும், மார்பிலே கண்டிகையும், நெற்றியிலே திருநீருமாக ஸ்ரீ வாதவூர் அடிகள் பெருமான் குதிரைகளை ஒப்புக்கொடுக்க வந்த திருக்கோலம். ஸ்ரீ வாதவூர் அடிகள் பெருமானுக்காகத்தானே இந்த பெரிய தென்னன் பெருந்துறையான் குதிரை வீரராக வந்தார். அந்த அருளின் அளவை எண்ணி வியந்த முகபாவத்துடன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நிற்கின்ற திருக்கோலம் இந்த குதிரை வீரருக்கு அருகிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஊர்துவ தாண்டவ மூர்த்தி, மிக எடுப்பான பார்வை, 8 திருக்கரங்கள், வலது திருக்கரங்களிலே உடுக்கை, பாணம், அங்குஷம், அபயம் விளங்குகின்றன. இடது திருக்கரங்களிலே தீ, மான், வில், மணி இவைகள் காட்சியளிக்கின்றன. இடது காலை சிறிது வளைத்து முயலகன் மீது ஊன்றியிருக்கின்றார். முயலகன் சுமை தாங்காமல் விழி பிதுங்க திருமுகத்தை நோக்குகின்றான். வலது திருப்பாதத்தை உயர்த்தி ஆடுகின்ற திருக்கோலம். வலது காலின் திருப்பாதத்தின் முன்புறம் வெளியில் தெரிய அதனை தலைக்கு நேரே நிமிர்த்தி உயர்த்தி ஆடுகின்றார் எம்பெருமான். நந்தியும் பாணாசுரனும் பக்கவாத்தியக்காரர்களாக அமைந்திருக்கின்றனர். நந்தி மத்தளம் கொட்டுகின்றார். பாணாசுரன் குடமுழா என்ற பஞ்சமுக வாத்தியம் வாசிக்கின்றார். மனிதர்களின் ஆணவ மலத்தை அடக்குவதற்காக எம்பெருமான் மேற்கொண்ட அருட்திருக்கோலம். இதிலே காளி தேவி தோற்று வெட்கப்பட்டு தலை குனிந்து கைகளை பிசைந்து கொண்டு எதிரிலே நிற்கின்ற திருக்கோலம். காளியின் முகத்திலே கோபம் இருந்தாலும் முகத்திலே நாணமும் ஒளிவிடுகின்றது. காளிக்கு 10 திருக்கரங்கள் அமைந்திருக்கின்றன. மேலேருந்து கீழே வரிசையாக இந்த திருக்கரங்களை பார்த்தோமே என்றால் டமருகம், சக்கரம், சுரிகை, சூலம், தொங்குகின்ற கை, பிசைந்த பாவனையில் கைகள் இவைகளை காண்கின்றோம். இடது திருக்கரங்களிலே பாசம், அங்குசம், கேட்டகம், கபாலம், தொங்குகின்ற கை, பிசைகின்ற கை இவைகளை காண்கின்றோம். இடது காலை முன்வைத்து வலது குதிகாலை தூக்கி பாதத்தை ஊன்றி மிடுக்காக காளி நிற்கின்ற திருக்கோலம். இருந்தாலும் அப்படி மிடுக்காக நின்றாலும் பெண்கள் கைகளை பிசைவது போன்று இரு கைகளையும் பிசைந்து கொண்டு நிற்கின்ற மிக அற்புதமான அழகு வாய்ந்த திருத்தோற்றம். அதே போன்று வீரபத்ரர் திருமேனி நிமிர்ந்த நிலையில் எதையும் பொருட்படுத்தாத அருள் பார்வை,
இவர் திருக்கோயிலின் வாசலிலே மேற்கு பக்கத்தில் இருக்கின்றார் என்று பார்த்தோம். இவருக்கு 8 திருக்கரங்கள். வலது திருக்கரங்கள் 4லும் முறையே சூலத்தின் காம்பு, டமருகம், கத்தி, வேதாளம் இவற்றையும், இடது திருக்கரம் 4லும் கபாலம், கேடகம், மணி, சூலத்தின் முன்பகுதி இவற்றையும் ஏந்தியிருக்கின்றார். திருவடியிலே தக்ஷன் வீழ்ந்து கிடக்கின்றார். சூலம் குறுக்காக பிடிக்கப்பட்டிருக்கின்ற திருக்காட்சி. இவரின் மீசையும் கோரப்பற்களும் பிதுங்கிய விழிகளும் இவருடைய காவல் சிறப்பை காட்டுகின்றன. ஆகமங்களிலும் சில்ப சாஸ்திரங்களிலும் இவருக்கு உக்ர வீரபத்திரர் என்று திருநாமம் காணப்படுகின்றது. அதே நிலையில் மற்றொரு வீரபத்திரர் 10 திருக்கரங்களுடன் எதிரே இருக்கின்றார். ஆனால் கையில் சூலம் இல்லை, வாள் இருக்கின்றது. வலது கைகளில் மேல் கை அம்பரா தூணில் இருந்து அம்பு எடுப்பது போலவும், மற்ற கைகளில் பரசு, சூலம், கட்கம், கைவாள் இவைகளும், இடது கை அதிலே வில், மான், டமருகம், கேடகம், தக்ஷன் தலை இவைகளும் விளங்குகின்றன. தக்ஷயாகத்தை அழித்த வேகத்துடன் இவர் அவனை தூக்கி மடியில் வைத்து அவன் தலையை துண்டிக்கின்ற அந்த திருக்கோலம். எனவே இவரை தக்ஷ சிரச்சேத வீரபத்திரர் என்ற திருநாமம் கொண்டு அழைக்கின்றனர். இந்த இரு உருவங்களிலும் கோபத்தன்மையை குறிப்பவைகளாக கண் விழிகள், புருவங்கள், மீசை, முடி, உதடுகள் இவை அமைந்திருக்கின்றன. சிற்ப நுணுக்கம் மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று வில் பிடித்த வேலவர், அற்புத திருமேனி, போருக்கு புறப்பட தயாராகின்ற சுப்பிரமணியர் தம் இடது திருக்காலை தூக்கி தன் வாகனமாகிய மயிலின் மீது வைத்துக்கொண்டு 4 திருக்கரங்கள், அதிலே வலது திருக்கரங்களில் வேலும் பாணமும், இடது திருக்கரங்களிலே வஜ்ரமும் வில்லும், மயில் தன்னுடைய இறகை உதறிக்கொண்டு புறப்பட தயாராக இருக்கின்ற அழகு காட்சி. அதே போன்று ஹரியர்த மூர்த்தி, வலது பக்கம் சிவபெருமானின் திருக்கோலம், இடது பக்கம் திருமாலின் திருக்கோலம். அரியலால் தேவியில்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியதற்கு ஏற்ப கேசவார்த்த மூர்த்தி அல்லது ஹரியர்த மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற எம்பெருமானின் திருக்கோலங்களிலே ஒன்று. வலது முடி ஜட்டாமகுடம், இடது முடி ரத்ன கிரீட்டம். வலது திருக்கரங்களிலே மழுவும் அபயமும், இடது திருக்கரங்களிலே சங்கும் ஊருஹஸ்தமும், இடுப்பிலே வலது பக்கம் புலித்தோல் கச்சை, இடது பக்கம் பீதாம்பரம். இப்படி ஹரியர்த மூர்த்தியாக அற்புத திருக்காட்சி ஒரு தூணிலே வடிக்கப்பட்டிருக்கின்றது. சிற்ப கலைகளிலே மிக தனித்தன்மையாக விளங்குவது மர வேலைப்பாடு போன்று கருங்கல்லிலே அமைக்கப்பட்ட சிற்ப வேலைப்பாடு. அந்த காலத்தில் சில்ப சாஸ்திரிகள் திருக்கோயில் செய்வதற்கு திருப்பணி ஒப்பந்தம் செய்து கொள்கின்ற போது ஆவுடையார் கோயில் கொடுங்கையும், திருவேளிமிழலை வவ்வால் தொத்தி மண்டபமும், கடாரங்கொண்டான் திருமதிலும் தவிர மற்றைய திருப்பணிகளை செய்து கொடுப்போம் என்று எழுதி கைச்சாத்திட்டு கொடுப்பார்கள். அவ்வளவு அருமையான கொடுங்கை வேலை அமைப்பு ஆவுடையார் கோயிலிலே காணப்படுகின்றது. மண்டபத்தின் மேல் பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த கொடுங்கை அமைப்பு அது மரத்தில் கொண்டு, மரத்திலே வேலைப்பாடு எப்படி இருக்குமோ அதே போன்று கருங்கல்லிலே அமைக்கப்பட்ட வேலைப்பாடுகள், கைமரங்களின் வளைவு சித்திர வேலைப்பாடுகளோடு பிணைந்து நிற்கின்றன. அவற்றின் இடையே முட்டு முட்டாக தெரிபவை குமிழ் ஆணிகள், மேல் பலகை, கால் அங்குல கனமுள்ள கருங்கல் பலகை, எல்லாம் கருங்கல் சிற்பம். பார்ப்பதற்கு எளிமையாக காணப்பட்டாலும் சிற்பியின் கைவண்ணம் எவ்வளவு தூரம் கடினமான கருங்கல்லில் மரவேலைப்பாடு போன்று செய்திருக்கின்றார் என்கின்ற போது அதனுடைய அருமை நமக்கு தெரிகின்றது. அதே போன்று இன்னொரு தூணிலே ஒரு அற்புத சிற்பம், வீரமும் இளமையும் தோன்றும்படி இடது கையினால் மீசையை முறுக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரன். தமிழ் மக்கள் வைத்துக் கொள்கின்ற மீசை, தலை அலங்காரம், ஆபரண வகைகள், ஆடை அணியும் முறை, காலணிகள், காது அணிகள் இவற்றையெல்லாம் இந்த சிற்பத்திலே பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஸ்ருங்கார நடன பேதத்தை குறிக்கின்ற ஒரு பெண்ணின் சிற்பம். வலது கை பூங்கொத்து, இடது கை லாவகமாக ஆடையின் தலைப்பை பிடித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். முகத்தில் காமக்குறிப்பும் நாணமும் கலந்த பாவம் வெளிப்படுகின்றது. இளமை நலம் பொலிய பெண்மை நிலையின் பரிபூரண தன்மையை காட்டி நிற்பது இந்த சிற்பம். நாகரீக சின்னங்கள் என்று கூறப்படுகின்ற ஆடை ஆபரணங்கள்,
பெண்களின் தலை அலங்காரம் முதலியவற்றையெல்லாம் இதிலே அற்புதமாக வடித்திருப்பதை காண்கின்றோம். அதே போன்று அரிமர்தன பாண்டியனாரின் திருமேனி அன்பும் ஆட்சியும் சிறந்த அமைச்சரிடத்தில் அருளும் கவிகையும் சுரக்கச் செய்து வாதவூரரை மாணிக்கவாசகர் என்று ஆவதற்கு காரணமாக அமைந்த அரிமர்தன பாண்டியர் மிக அற்புதமான திருக்கோலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவ பரஞ்சோதியாக திகழ்கின்ற அப்பெருமானை நாம் மந்திரியாக வைத்து வேலை வாங்கி விட்டோமே என்றும், குறித்த காலத்தில் குதிரை கொண்டு வராததற்காக கொடுமைப்படுத்தி விட்டோமே என்ற அச்சமும் முகத்திலே காட்சியளிக்கும்படி அரிமர்தன பாண்டியனாரின் திருமேனி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருமேனி என்று பார்க்கும்போது, ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு வாதவூர் அடிகளாக முதன் மந்திரியாக இருக்கின்ற அற்புதமான அழகான திருக்கோலம். அதே திரு வாதவூர் அடிகள் பின்னர் துறவு ஏற்றுக்கொண்டபின் இரு கைகளையும் மார்போடு கட்டிக்கொண்டு துறவு திருக்கோலத்திலே இருக்கின்ற அந்த அற்புத திருமேனி. அதே போன்று திருவாசகச் சுவடியோடு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சின்முத்திரை காட்டி நிற்கின்ற அற்புத திருக்கோலம் என்று நாம் பார்க்கின்றோம். சிவபெருமான் வேதத்தை குதிரையாக்கி அதன் மீது ஏறி மதுரைக்கு வந்தார் என்று பார்த்தோம். அவர் நரிகளையெல்லாம் குதிரைகளாக்கி சிவகணங்களையெல்லாம் குதிரை வீரர்களாக்கி நடத்தி வருகின்றார். அதை குறிக்கின்ற வகையிலே 6 பெரிய குதிரை வீரர் சிற்பங்கள் ஆவுடையார் கோயிலிலே இடம்பெற்றிருக்கின்றன. ஆயிரக்கால் மண்டபத்தில் 4ம், தியாகராஜ மண்டபம் அதிலே 2ம் இருக்கின்றன. இதில் இருக்கின்ற குதிரை வீரர்கள் கிரேக்கம் அரபு நாட்டு வீரர்களைப் போல தலைமுடி நகைகள் இவற்றை தரித்திருக்கின்றனர் என்று பார்க்கின்றோம். தென்பாண்டி நாட்டு சிவாலயங்களிலே ஸ்ரீமத் நடராஜ பெருமான் ஷிலா திருமேனியாக சிவகாமி அம்மையுடன் எழுந்தருள பண்ணி வழிபாடு நிகழ்த்தப்படும். ஸ்ரீமத் நடராஜ பெருமானுக்கு சந்தனத்தை சமர்ப்பிப்பார்கள் திருமேனியிலே. அதனால் சந்தன சபாபதி என்று அழைக்கப்படுவார். திருப்பெருந்துறையிலும் ஷிலா திருமேனியாக ஸ்ரீமத் நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் சிவகாமி அம்மையோடு. இவருக்கு அருகிலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் உலா திருமேனி அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் மூவரும் இங்கே சிவபெருமானை வழிபட்டு உபதேசம் பெற்றிருக்கின்றார்கள் என்று நாம் தலபுராணத்திலே பார்த்தோம். அப்படி பிரம்மாவின் வழிவந்த பிரம்மஞானிகள் இங்கே சிவபெருமான அருவ நிலையில் பரபிரம்மம் என்று போற்றுகின்றனர். விஷ்ணுவின் வழிவந்த பக்தர்களோ எம்பெருமானின் திருவடியை காண்பதிலே இச்சை கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு திருவடிகளை காட்டி அருள் புரிந்திருக்கின்றார் பெருமான். ருத்ர கணத்தவரோ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவதை விரும்புகின்றனர். அவர்கள் மனம் மகிழும்படி சிவபெருமான் லிங்கத் திருமேனியாக காட்சி தருகின்றார். ஆக ஆவுடையார் கோயிலிலே சிவபெருமான் இந்த 3 நிலைகளிலும் ரூபம், அரூபம், ரூபாரூபம் என்று 3 நிலைகளிலும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். கர்ப்பகிரக திருமேனி பிரம்மஞானிகள் வழிபடும் அருவ நிலையிலும், அம்பிகையின் திருக்கோயிலிலே சிவயோக நாயகியின் திருவடிகளே அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கின்றோம். வடக்கூரில் ருத்ரர்களுக்கு அருள் புரியும் கைலாயநாதர் என்று மகாலிங்கமாக பெருமான் லிங்கத் திருமேனியாக விளங்குகின்றார் என்று பார்த்திருக்கின்றோம். ஆக ரூபம், அரூபம், ரூபாரூபம் என்ற இந்த 3 திருமேனிகளிலும் திருவடிவங்களிலும் எம்பெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். ஆவுடையார் கோயிலில் பல இடங்களில் கல்லினால் ஆக்கப்பட்ட சங்கிலிகள், கல் சங்கிலிகள் இருக்கின்றன. சிற்பிகள் தங்களினுடைய திறமையை காண்பிப்பதற்கு கல் சங்கிலிகளை உருவாக்கி காட்டுவார்கள். இங்கே தியாகராஜ மண்டப விதானத்தில் இத்தகைய கல் சங்கிலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வசந்த மண்டபம் என்கின்ற ஊஞ்சல் மண்டபம் இருக்கின்றது. வசந்த மண்டபத்தில் வசந்தனாகிய மன்மதன் தன் தேவியான ரதியுடன் பெருமானை வழிபடுகின்றார். எனவே அவருடைய பெயராலேயே வசந்த காலமும் வசந்த மண்டபமும் வசந்த விழாவும் நிகழ்த்தப்படுகின்றன. அப்படி இங்கே இருக்கின்ற இந்த மண்டபத்தில் இருக்கின்ற முதன்மை தூணில் ரதியும் அவள் பதியான மன்மதனும் பெரிய உருவத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றனர். முகப்பு தூண்களில் அமைந்துள்ள மன்மதன் முகத்தில் உள்ள அரும்பு மீசையும் கண்களில் குறும்பு பார்வையும் இடது கையில் நீண்ட தோகைகளுடன் கூடிய கரும்பு வில்லும்
தாமரை, முல்லை, அசோகம், மா, நீலோத்பலம் ஆகிய 5 மலர்களால் ஆன பஞ்சபாணத்தையும் கொண்டிருக்கின்றார். வலது கரத்தை வில்லில் பூட்டி எய்யும் நிலையில் இருக்கின்றார். இவர் அழகின் சிகரமாக இருக்க, பக்கத்திலே இருக்கின்ற தூணில் ரதி ஏராளமான ஆபரணங்கள் பூண்டு அலங்காரத்தோடு கிளியின் மீது அமர்ந்திருக்கின்றாள். இந்த வசந்த மண்டபத்திற்கு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் 3 நாட்கள் எழுந்தருளுவார். வசந்த விழாவின் போது உபச்சாரங்களை செய்பவர் ரம்பையும் அவருடைய தோழியர்களும் ஆவார்கள். அதை குறிக்க ரம்பையின் உருவமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. மண்டபத்தின் நாற்புறம் அமைந்த கொடுங்கைகள் கலைஞர்களின் ஒப்பற்ற கைவண்ணத்தை காட்டுகின்றன. கொடுங்கை, கொடு என்பதற்கு வளைந்திருப்பது என்று பொருள். கட்டிடங்களின் வெளி விளிம்பில் மழைநீர் வழிந்தோடவும் வெயில் கூரையை தாக்காமல் இருக்கவும் அமைக்கப்படுகின்ற வளைவு கூரைகளே கொடுங்கைகள் என்று கூறப்படுகின்றன. அந்த காலத்தில் மரத்தில் கட்டிடங்கள் அமைக்கப்பட்ட போது வரிசையாக கைமரங்கள் அமைக்கப்படும். வளைந்த வடிவாக செய்யப்பட்ட மரத்துண்டுகளை பொருத்தி அதன் மீது பலகைகளை அடித்து பின் உலோகத் தகடுகளை பொருத்துவார்கள். இப்படி வளைந்த அமைப்பில் செய்யப்படும் கட்டிட பகுதிக்கு கொடுங்கை என்று பெயர். இந்த வரிசையான கைமரங்கள் இணைக்க இடையிலே சட்டங்களை பொருத்துவார்கள். ஆனால் இங்கே நாம் ஏற்கனவே பார்த்தவாறு கற்களை செதுக்கி கொடுங்கைகளாக அமைத்திருக்கின்றனர். சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், அதன் மேல் சமப்படுத்திய பலகைகள், அதன் மீது அமைக்கப்பட்ட செப்பேடுகள் ஆகியவற்றை கல்லிலேயே படைத்துள்ளார் சிற்பி. மரங்களை இணைக்க பயன்படும் குமிழ், ஆணி போன்ற எதையுமே கல்லிலேயே அமைத்திருக்கின்றார். இப்படி சிற்பக்கலையின் பொக்கிஷமாக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் அற்புத ஓவியங்களையும் கொண்டிருக்கின்றது ஆவுடையார் கோயில். இவ்வாறு திருப்பெருந்துறை என்கின்ற ஆவுடையார் கோயில் ஸ்தல புராணங்கள், விசேஷங்கள், சிறப்புகள் இவைகளையெல்லாம் சிந்தித்தோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தை தான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு அருளுவதற்காக பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளுகின்ற தலமாக எம்பெருமான் தேர்ந்தெடுத்து திருக்கயிலையிலிருந்து நீங்கி இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளுகின்றார் என்று நாம் வாதவூரடிகள் புராணத்திலும் திருவிளையாடல் புராணத்திலும் பார்க்கின்றோம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.